விக்கி TN43 நம்ம ஊரில் ரெண்டு முக்கியமான பிரச்சனை பேச வேண்டியிருக்கு. ஒன்று தாளூர் எல்லை பிரச்சனை, ரெண்டாவது செக்ஷன் 70. இந்த தாளூர் எல்லை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆட்டோ டிரைவர்னால வந்த பிரச்சனை தான் இவ்வளோ தூரம் பெருசாக இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை, அதுவும் ஒரு காரணம். அதே மாதிரி செக்ஷன் 70 பற்றி பேசணும்னா குறைஞ்சது உங்களை ஒரு இடத்துல 10 நிமிஷம் உட்கார வைக்கணும். அது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அதை பற்றி கண்டிப்பாக பேசுவேன். அதுக்கு முன்னாடி எதனால இந்த அரசியல்வாதிகளெல்லாம் இப்போ செக்ஷன் 70 பிரச்சனை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். குறிப்பாக அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணுறதுக்குன்னு சில பிரச்சனைகளை கையில் வச்சுருப்பாங்க. அது மாவட்ட வாரியாகவும் இருக்கும், மாநில வாரியாகவும் இருக்கும், அந்தந்த தொகுதியிலையும் இருக்கும். அதை வச்சு தான் அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணுவாங்க. கூடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவங்க அரசியல் பண்ணது ரெண்டு முக்கியமான பிரச்சனை. ஒன்று செக்ஷன் 70, இன்னொன்று டான்டி. இந்த டான்டி மக்களை வச்சு இப்போதைக்கு அரசியல் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க, இப்போ நூற்றுக்கணக்கான மக்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்காக இவங்க கொடுத்த பொய்யான வாக்குறுதி, நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? நீங்கள் டாண்டியை விட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு வந்துட்டு வீடு கட்டி கொடுத்துருவாங்க, இடம் கொடுத்துருவாங்க அப்படின்னு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து நம்ப வச்சு அந்த மக்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. அங்கே இப்போ மக்கள் இல்லை, அதனால டாண்டியை வச்சு இவங்களால அரசியல் பண்ண முடியாது. ரெண்டாவது, ஒரு பாலத்தை தூக்கிட்டு வந்தாங்க, கூடலூர்ல இருந்து குண்டல்பட்டு வரைக்கும் போடுவேன்னு. அதுக்கு நம்ம கரெக்டாக அடிச்சு விட்டோம் ஆப்பு. அதுக்கப்புறம் அதை பற்றி யாரும் பேசுறதில்ல. இவங்களுக்கு அந்த அளவுக்கு கட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா ஏன் மசனகுடி சீகுரு வழி சத்தியமங்கலம் போற அந்த ரோட பத்தி இவங்க நாங்க திறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாக்குறுதி கொடுக்க வேண்டியதானே? கொடுக்க மாட்டாங்க. இங்க வனவிலங்குகளால் நமக்கு எவ்வளவோ பாதிப்பு இருக்குது. அதுக்காக நாங்க இதை பண்ணுவோம், நாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பேசுவோம், இதை நாங்க வந்துட்டு வாக்குறுதியை கொடுக்குறோம், அடுத்து வந்தா நாங்க இதை பண்ணுவோம்னு பண்ண வேண்டியதானே? பண்ண மாட்டாங்க. அவங்களால ஒரு வேலியை கூட போட முடியாது. இந்த மாதிரி இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பண்ணாம இருக்கும்போது இவங்களால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, இந்த மண்ணுரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வச்சு அரசியல் பண்றது மட்டும்தான். அதுக்காக மட்டும்தான் இந்த செக்ஷன் 70 பிரச்சனை இவங்க கையில எடுத்திருக்காங்க. இந்த செக்ஷன் 70 பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தீர்ற ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இந்த அரசியல்வாதிகள் செக்ஷன் 70 அப்படிங்கிற ஒரு மூட்டை பூச்சா மக்களோட மண்டைக்குள்ள ஏற்றி விட்டாங்க. அது 10 எலெக்ஷனை சந்திச்ச வாக்காளராக இருக்கட்டும், இல்லை அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு போகிற ஒரு வாக்காளராக இருக்கட்டும், எல்லாரும் மண்டையில இந்த மூட்டை பூச்சை ஏற்றி விட்டாங்க. அது குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அதை தயவு செய்து தூக்கி குப்பையில் போட்டு உங்களோட அன்றாட வாழ்க்கை என்னவோ அதை நீங்கள் பாருங்க. இந்த செக்ஷன் 70 பற்றி நம்ம தெளிவாக பேச வேண்டியிருக்கு, தெளிவாக பேசுவோம். இப்போதைக்கு அது மண்டையில் வச்சுக்கிற ஒரு விஷயமே கிடையாது. இது அரசியல் பண்ணுறதுக்காக அரசியல்வாதிகள் கையில் எடுத்திருக்கிற ஒரு ஆயுதம். அதை மட்டும் நீங்கள் பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் மைண்டில் இருக்கிறது, எனக்கு தோணுன ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். தயவு செய்து இந்த ஜெனரேஷன் இப்படியே போகட்டும், அடுத்த ஜெனரேஷனுக்காக நீங்க இந்த ஊர்ல உழைக்காதீங்க. அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை வெளியே எங்கேயாவது தேடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க மண்டைக்குள்ள இருக்கிற மூட்டைப்பூச்சை தூக்கி வெளியே போட்டு உங்க வேலையை பாருங்க. அப்புறம் நான் இனிமே போடக்கூடிய வீடியோ எல்லாமே நான் யூடியூப்ல தான் போடுறதா இருக்கேன். ஏன்னா ஃபேஸ்புக்கில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப டஃப்பாக இருக்குது. என் மேலே வன்மம் பிடிச்சவங்க எல்லாம் அப்பப்போ வந்து ரிப்போர்ட்டாக அடித்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. எப்போ இந்த பேஜை இழுத்து பூட்டுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. யூடியூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது, நம்ம எது வேணாலும் பேசலாம். அதனால இனிமேல் யூடியூப்ல தான் நான் வீடியோ போட்டதா இருக்கேன். அந்த யூடியூப்ல போடக்கூடிய வீடியோட லிங்கை நான் இந்த பேஜில் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அந்த லிங்க்ல போய் அந்த வீடியோ பார்த்துங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.